ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல இருக்கிறது உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அதை பற்றி ஃபர்தராக ஒரு கிளாரிஃபிகேஷன். அதாவது மியூச்சுவல் ஃபண்டுலேயே ரெண்டு இருக்குது: டெப்ட் ஃபண்டு, ஈக்விட்டி ஃபண்டு, ஹைப்ரிட் ஃபண்டு. டெப்ட் ஃபண்டுன்னா கடன் சார்ந்த முதலீடுகள், அதே ஈக்விட்டி ஃபண்டுன்னா பங்கு சார்ந்த முதலீடுகள், ஹைப்ரிட் ஃபண்டுன்னா கடன் மற்றும் பங்கு சார்ந்த முதலீடுகள். இப்போ இதில் வந்து டைரக்ட் ரெகுலர் க்ரோத்து, டைரக்ட் க்ரோத்துன்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் பேஜ் மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற நியூ ஃபண்டை பற்றி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட பணம் இருந்ததுன்னா நம்மளோட முதலை போட்டு அந்த யூனிட்டை நீங்கள் வாங்கி வைக்கலாம். இதுக்கு வந்து டேக்ஸ் என்ட்ரி லோடு, எக்ஸிட் லோடு ரெண்டு இருக்குது. என்ட்ரி லோடுங்கிறது நீங்கள் வாங்கும்போது பே பண்ண வேண்டியது, எக்ஸிட் லோடுங்கிறது நீங்கள் விற்றுட்டு வெளியில் வரும்போது பே பண்ண வேண்டியது. அதே மாதிரி ஸ்விட்ச் ஆன் லோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்விட்ச் ஆன் லோடுங்கிறது இப்போ ஒரு ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அதுலேருந்து வேறு ஃபண்டுக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஃபண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு ஃபண்டுக்கு அந்த பணத்தை வந்து டைவெர்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ஸ்விட்ச் ஆன் ஆப்ஷன். அந்த ஸ்விட்ச் ஆன் ஆப்ஷன் வந்து போனீங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸிட் லோடு, அதாவது நீங்கள் எந்த ஃபண்ட்லேருந்து வெளியில் வந்தீங்களோ அதுக்கு எக்ஸிட் லோட் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டைரக்ட் க்ரோத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபீஸ் எல்லாம் இல்லாமல் நீங்களே டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் வாங்குற மாதிரி வரும். இப்போ அதுலேயே வந்து ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது இன்ஸ்டன்ட் டைரக்டு கேஷ் கிரெடிட் வித்ட்ராயல், அதுக்கு பேர் அதுதான். இம்மீடியட் கேஷ் கிரெடிட் வித்ட்ராயல், அதாவது ஐடிசிடபிள்யூ. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, கேஷ் கேபிட்டல் ஐடிசிடபிள்யூ டைரக்டு கேஷ் வித்ட்ராயல் ஆப்ஷன், அதாவது கிரெடிட் ஆர் கேஷ் வித்ட்ராயல் ஆப்ஷன், கேபிட்டல் வித்ட்ராயல் ஆப்ஷன். சாரி, கிரெடிட் இல்லை, கேஷும் இல்லை, கேபிட்டல். இம்மீடியட் டைரக்டு கேஷ் வித்ட்ராயல் ஆப்ஷன். அதாவது நீங்கள் வந்து கேபிட்டலை வந்து எடுத்துக்கிற மாதிரி, நீங்கள் போட்ட முதல்ல வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி உள்ள ஃபண்ட்ஸுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனில் வரும். அதில் உள்ள சில ஃபண்ட்ஸை இப்போ நான் சொல்கிறேன். எஸ்பிஐ லாங் டேர்ம் இக்விட்டி ஃபண்டு, எஸ்பிஐ மல்டி கேப் ஃபண்டு, எஸ்பிஐ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, எஸ்பிஐ கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு, கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு, லாங் டேர்ம் இக்விட்டி ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டு, எஸ்பிஐ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, எஸ்பிஐ கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு, எஸ்பிஐ பிஎஸ்யூ ஃபண்டு. அதாவது இதெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா, இதில் வந்து உங்களுக்கு கேபிட்டல் எரோட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. அதாவது எஸ்பிஐ டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு கூட இதில் வரும். அதாவது நீங்கள் அந்த ஃபண்டை வாங்கினீங்கன்னா அது மூலமாக வர டிவிடெண்ட் வந்து அந்த ஃபண்டு உங்கள் கையில் இருக்கும்போது த டிவிடெண்ட் வில் பி கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட்டு. அதே மாதிரி சிப்புன்னு ஒன்று போடுறோம் இல்லையா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது வந்து எப்படின்னா, நீங்கள் மாதம் உங்களால் முடிஞ்ச தொகையை ஸ்ப்ளிட் பண்ணி வேறு வேறு ஃபண்ட்ஸில் போடுறதுக்கு ஒன் டைம் மேண்டேட்டாக நீங்கள் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம். ஒன் டைம் மேண்டேட்டு, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டும் ஒன்று. அதாவது மாதம் இந்த தேதியில் 2000 ரூபாய் இந்த ஃபண்டுக்கு, 2000 ரூபாய் இந்த ஃபண்டுக்கு, 2000 ரூபாய் இந்த ஃபண்டுக்குன்னு பிரித்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போ நீங்கள் வந்து மொத்த தொகையாக, அதாவது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பேர். லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்போ வந்து மார்க்கெட் நல்ல டவுனில் இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு லம்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 or 8 monthsக்குள்ளே உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் போனால் கூட உங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும்.
அதுவே வந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அளவு லாபம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சந்தை சப்போஸ் இதுக்கு மேலேயும் கீழே கீழே இறங்குச்சுன்னா நீங்கள் மாதம் மாதம் வாங்குறதுனால அதை பற்றி பெரிய கவலைப்பட தேவையில்லை. இதுதான் லம்சம் அமௌண்ட்டுக்கும் சிப்புக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது லம்சம் அமௌண்ட் வந்து மார்க்கெட் நிறைய இறங்கியிருக்கு, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் லம்சமையாக இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து எப்படி போனாலும் கவலை இல்லை, நான் வந்து மாதம் மாதம் ஒரு தொகை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து சிப் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட இதில் வந்து கொஞ்சம் லாபம் அதிகம். திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் எதெல்லாம் ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனில் வருதுன்னு. கேபிட்டல் வித்ட்ராயல் ஆப்ஷன் அதுதான் ஐடிசிடபிள்யூ. அதில் வந்து எஸ்பிஐ லாங் டேர்ம் இக்விட்டி ஃபண்ட், எஸ்பிஐ மல்டி கேப் ஃபண்டு, எஸ்பிஐ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, எஸ்பிஐ டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு, எஸ்பிஐ கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு, எஸ்பிஐ ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனில் வருது. இது வந்து கேபிட்டல் ப்ரொடெக்டட் ஃபண்டுன்னு கூட இதுக்கு பேர் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து பேங்க்லேருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறீங்க, அதாவது கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஐயில் வச்சுருக்கீங்க உங்களோட இது அது பேர் என்ன, டெபாசிட்ஸ் எல்லாம். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எஸ்பிஐ செக்யூரிட்டிஸில் வச்சுருக்கீங்கன்னா எஸ்பிஐ செக்யூரிட்டிஸில் போயிட்டு ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ன எக்ஸிட் ஆனீங்க, என்ன வந்து ஹோல்டில் இருக்கீங்க, எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஆனால் இதில் வந்து டெப்ட் அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு நீங்கள் தனித்தனியாக ஸ்டேட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ரெண்டும் வேறு வேறு முதலீடு அமைப்பை கொண்டது. எனவே நீங்கள் வந்து டெப்ட் ஃபண்ட், ஈக்விட்டி ஃபண்டு இதில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ப்ரொஃபைல் செக்ஷனில் போயிட்டு கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சம்மரி, டேக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டும் நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர், லாகின் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன் டைம் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வரதில் எந்த விதமான தாமதமும் இருக்காது. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருந்ததுன்னா அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் யூ ஷுட் ஷோ த கம்ப்ளீட் ப்ரூஃப் அண்ட் யூ ஷுட் ஃபைல் த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம். மிக்க நன்றி.